என்னவா நீ தான் நம்மள புதுசா 100 வருஷம் வாழ்ந்து கிழிச்சவ மாதிரி ஒண்ணு சலிச்சுக்க வேணாம்னு சொல்றான். எங்களுக்கு இவ எதுக்கு இங்க வர? என்ன இது? ஏச்சே, என்ன வார்த்தை பேசுற? என் புருஷன்காரன் இதை கேட்டா அது நடக்கவே மாட்டேங்குது. என் மவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மகன் ஒருத்தி மருமக ஓடி போயிட்டா சரி, உன் மவனாவது இருக்கானா இல்ல அவனுக்கு ஏதாவது ஆயிப்போச்சா? எரிச்சலா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாக்காததெல்லாம் கூட இத பத்தி தான் கேக்குறான். அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனேப்பா. உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா இல்ல? வாய மூடிக்கிட்டு இருந்தா நல்லது. நான் தெரியாம தான் கேக்க. இவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் எங்கேயோ வச்சு பண்ணிக்கிட்டான். சரி, அப்ப நான் தான் பொறுப்பா இல்ல? அண்ணன் நான் சொல்றது இவனுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு புரிஞ்சா சரி, திரும்ப ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. அதான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் நல்ல ஐடியா இல்ல? ஆமாண்ணே, அந்த ஆளு வாயில இருந்து இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு நானே யோசிச்சு. சோழனும் அந்த பொண்ணும் திரும்ப வந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும். இல்லன்னு வையேன், பொண்ணு ஓடி. இருமா, குடுக்கறம்மா. என்னம்மா மதி தேவையில்லாத வேலை செய்யற? சொன்னா கேட்க மாட்டேன். நிலா, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா, உங்களுக்கு அப்பதான் புரியும். நிலா, நீ கல்யாணம் பண்ணிருக்க நிலா. 10 மணிக்கு இங்க வரியா? சரி, நீ வர. சரி, நான் மட்டும்தான் இருப்பேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. வரேன். நீங்க கிளம்பலையா? நீங்க கிளம்பி இப்படி தெருவில் நின்னுட்டு இருந்தீங்க, ஏன் போல நீங்க? என்னமோ தெரியலங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்னங்க பண்றது? அததான் யோசிக்க முடியலன்னு சொன்னேன். இல்ல, நான் கிளம்புனா நீங்க ப்ளீஸ் போங்க. போங்க, நான் போயிடுறேன். நிஜ கல்யாணம் தான். நிலா என்னோட பொண்டாட்டி தான். ஆமாண்டா, சோழனும் அவங்களே கிளம்பி போனதுல இருந்து ஊரே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இது போதுனே அவங்களுக்கு, அதை கூட்டு அமுச்சு விட்டுருவான். ஏனங்கிறது நம்மளோட குணமா இருக்கணும். இப்பவே நடக்கணும். உடனே நடந்து என்னைக்கு வர்றான் அவன் தொம்பி? நாளைக்கு காலையில. நல்ல கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கா, இதை நடத்த முடியாதா? இவருக்கு என்ன? சரி சரி, எங்களுக்கு நீங்க வாய மூடுங்க. சேரா சொல்லுவேன், எதை பண்றா இருந்தாலும் உடனே பண்ணுங்க. சொல்றதெல்லாம் ஈஸி தான். நம்ம யூஸ் பண்றதே கஷ்டம். இப்ப உள்ள போனேன்னு வச்சுக்கோயேன், கொசு மருந்து அடிச்சா நாத்து அடிக்கும். ஒரு மாதிரி மொக்கையா தானே இருக்கும். அப்படின்னா அவன் நாளைக்கு தான் உங்கச்சி கல்யாணம் எல்லாம் இங்கதான் நடந்துச்சு. அதே மாதிரிதான் குடல் வந்துடும். நிறைய குடிச்சிருக்க, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பந்தல் மட்டும் போட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, போர் போடுறதே பெருசு, பத்திரிக்கை வர வைக்கணுமா? பத்திரிக்கை தானே பேசுறாங்க. இல்லடா, பத்திரிக்கை போட்டா வந்துருவானுங்க. டேய், என்னடா பேசுறீங்க? வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கோம், இல்லனா விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்னடா, அவங்க எப்படி வேணா இருக்கட்டும்டா. இது நம்மளோட சந்தோஷத்துக்காக சந்தோஷமா இருப்பாங்கல்ல. எதுக்கு சோழன் கிட்ட ஒரு வார்த்தை? சரியான ஐடியா. ஓகே தான், நம்ம என்ன ஏற்பாடு பண்ணணும்? போட்டுறலாம்ல. அண்ணா, பிரியாணி வேணா பிரியாணி போடுவோம். டேய் அண்ணே, பெரிய செலவு, அதையும் நம்ம பார்க்கணும். டேய், அதெல்லாம் விடுங்க, பிரியாணி எங்கன்னு சொல்ல போறோம். டேய், நம்ம அப்துல்லா பாய் கிட்டதா. ஹலோ. டேய், எங்க? அப்புறம் நேத்து நைட்டு தரேன்னு சொன்ன, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இங்க நடக்கலடா. எதிர்பார்க்க வண்டி வேணும். இதுக்கு மேல எல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. இப்ப வரைக்கும் வண்டி உன்கிட்ட தான். என் வீட்டையே பிடிக்காது, எல்லாமே தெரியும். யாருக்கு தாண்டா என்ன பிடி? வண்டியை கேட்டா நீ என்னடா என்னென்னமோ உளர்ற? சொல்டா. அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லண்ணா, அவங்க என்ன நல்லாவா பேசிருக்க போறானுங்க? அப்பதான் பேசிருப்பானு. இப்படி இப்படின்னு ஏதேதோ பேசுறாங்க. கேள்விப்பட்டேன், அண்ணன் சொல்லுச்சு. அண்ணா, நீ கல்யாணம் பண்ணதில்ல எங்க உனக்கும் அன்னிக்கும்
நாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோமே. ஓ அண்ணி கூட இருக்காங்களாண்ணா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். மாமா போய் அப்பாவை பார்க்க போயிருக்காரு. உன் பேரை கேட்டாலே கோவப்படுறாரா? உன்னை தங்க வச்சிருக்கீங்க? இல்ல மாப்பிள, அது வாசல் வரைக்கும் வந்து நின்னா. நீ யாடா? அடிச்சேனுவீங்க. இந்த அத்திக்கிற வேலை எல்லாம் என் கிட்ட வேணாம். தெரியலையா? உன்கிட்ட வந்து கெஞ்சினார்ல, வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா பண்ணி வைக்கதானே. அவனை எனக்கு பிடிக்கல. அவன் கூட கல்யாணம் நடந்தா ஏற்று இருந்தா நான் ஓடி போயிருக்க மாட்டேனே. உனக்கு ஏன் கல்யாணம் பிடிக்கல? இருக்காது. ஓஹோ, நீ சொல்றத கேட்டு இந்த கல்யாணத்தை நீ கேவலமா நடந்துக்கிட்டு நான் குப்பமா பேசுறேன்றியா? வெளியே போடி. விடா, விடா கைய, விடுன்னு சொல்றேன்ல, விடா. வெளியே போடி. எங்களை தலைகுனிய வச்ச பொறுக்கிதானே நீ? சைக்கோ. ஏய், நேத்து நீ சூர்யா வர கேள்வி கேட்க நீ யாரா? என்ன கேள்வி கேட்க? நான் யாரா? நான் யாரா? அப்பா கூடாதுன்னு வேணா சொல்லு. ஆனா அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லாத. நான் பாப்பேன். ஏய், அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. அவங்க போன அப்படியே போக வேண்டியதானே? எங்க நிபதியை கிடைக்க திரும்பிங்க வரியா? நான் என்ன ஊரை விட்டு போனோம்? நான் ஏன் போனோம்? இது உன் ஊரா? இது நீ